நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசு மாமலர் அத்தியாயம் 8. ஊர்பவன் அடையும் உணர்வெழுச்சிகளை புறவிகளும் அவன் உடல் வழியாகவே அடைந்து விடுகின்றன. ஜெயத்ரதனின் குதிரை அஞ்சி உடல் எங்கும் மயிர்கோள் எழுந்து அனல் பட்டது போல உறக்க கணித்தபடி புதர்கள் மேல் தாவி காட்டுக்குள் புகுந்து மரங்கள் நடுவே வளைந்து திரும்பி மலைச்சரிவில் பாய்ந்தோடியது. பீமனும் அர்ஜுனனும் அதை தொடர்ந்து காட்டுக்குள் பாய்ந்தபோது சென்ற வழியில் இலைகள் அசைவழிய அவன் முழுமையாக மறைந்து விட்டிருந்தான். ஆனால் பீமனின் புறவியும் ஊர்ந்தவன் உணர்வை தான் ஏற்றுக்கொண்டு விட்டிருந்தது. உன்னால் ஓடிய புறவியின் மனத்தை பெற்றுக்கொண்டு அதுவும் தொடர்ந்து வந்தது. ஜெயத்ரதனின் மேலே எழுந்த கிளைகளில் குரங்குகள் கைவீசி தாவி தாவி வந்தன. இரு பெரும் குரங்குகள் உச்சி கிளைகளுக்கு சென்று ஜெயத்ரதன் செல்வதை நோக்கிவிட்டு திசை கூவிச் சொல்ல பீமன் புறவியை அரட்டி செலுத்தியபடி அவனை தொடர்ந்து வந்தான். தன்னை தொடர்ந்து வரும் குளம்பொலிகளை ஜெயத்ரதன் கேட்டுக்கொண்டே இருந்தான். அவை வலுக்கின்றன என எண்ணிய போது உடல் கடும் குளிர் கொண்டது போல சிலிர்த்தது. மேலும் மேலும் என புறவியை அடித்தும் குதிமுள்ளால் குத்தியும் கூச்சலிட்டும் துரத்தினான். அது தாவி தாவி பாறைகளையும் முட்குப்பைகளையும் சிற்றோடைகளையும் சேற்றுக்குழிகளையும் கடந்தது. புறவையை மிகையாக தூண்டுவதனாலேயே அதை விரைந்து களைப்படைய செய்கிறோம் என்பதை அவன் அவ்வச்சத்தில் உணரவில்லை. அதன் வாயில் ஊறிய நுரை காற்றில் தெரித்து அவன் மேல் துளி சிதறியது. அதன் வியர்வையால் அவன் தொடைகள் வழுக்கின. அதன் உடலுக்குள் ஓடிய குருதியின் குமிழிகளை அவனால் உணர முடிந்தது. மேலும் மேலும் என அவன் அதை உதைத்தான். பின்னால் புறவை குளம்படிகள் வந்து கொண்டே இருந்தன. உச்சிக்கிளை மேலிருந்து குரங்குகள் அவனை காட்டிக் கொடுக்கின்றன என அவன் உணர்ந்தான். இன்னும் சற்று தொலைவுதான். அவனால் திரிகர்த்தர்களின் எல்லைக்குள் சென்றுவிட முடியும். திரிகர்த்தனிடம் அடைக்கலம் என்று கூவியபடி முதல் படை காவலரனை கடந்துவிட்டால் போதும். அவர்கள் ஊருக்குள் நுழைய முடியாது. முதல் தெரு, அவனை காக்கப் போகும் முதல் ஊர். எண்ணியிராமல் எரி அணைவது போல புறவி விரைவழிந்தது. செல்க செல்க, கெடுமதியே செல்க என அவன் அதை சவுக்கால் அறைய அது தயங்கி நின்றுவிட்டது. வாயிலிருந்து நுரையுடன் குருதியும் வழியலாயிற்று. கால்களை பரப்பி வைத்து தலையை தரை தொடும்படி தாழ்த்தி அது கக்குவது போலவும் இருமுவது போலவும் ஒலி எழுப்பியது. உடல் அதிர்ந்து கொண்டே இருந்தது. அவன் அதன் கழுத்தை கைகளால் அரைந்தான். செல் செல் என்று கூவினான். புறவி வேல் பட்டது போல விதிர்த்தது. அவன் உய்த்துணர்ந்து கீழே குதிக்கவும் மறுபக்கம் சரிந்து பள்ளை நிலமறைய விழுந்து குளம்புகளை காற்றில் உதறி கால்களை உதைத்து கொள்ளத் தொடங்கியது. வால் புழுதியில் கிடந்து குழைந்து அலைந்தது. அதன் கண்கள் வெறித்து உருண்டிருந்தன. வாழைப்பூமடல் போல செந்நீல நிற நாக்கு நீண்டு வெளிவந்து தழைந்து கிடந்தது. அவன் சினத்துடன் அதை ஓங்கி உதைத்தான். பின்னர் ஓடி புதர்களுக்குள் பாய்ந்து மறைந்தான். அணுகி வரும் குளம்படிகளை காலடியில் நிலம் அதிர்வதிலிருந்தே உணர்ந்தான். ஓடுவதை விட முழுமையாக எங்கேனும் பதுங்கிக் கொள்வதே உகந்தது என எண்ணி விழிகளால் தேடிக்கொண்டே சென்றான். புதர்களுக்குள் ஒளிவதை பற்றி எண்ணியதுமே குரங்குகளும் வரும் என்பது நினைவுக்கு வந்தது. அவை நாய்களை விட மோப்பம் கொண்டவை. ஒரு கணம் அங்கும் இங்கும் நோக்கிய பின் அருகே ஓடிய கோமதியை நோக்கி சென்றான். அங்கே ஆற்று நீர் வளைந்து அரைவட்ட அலைகள் கரைச்சேற்றில் படிய சுனையென்றாகி இருந்தது. அதன் மேல் தாமரைகளும் நீலங்களும் மெல்ல அசைந்து கொண்டிருந்தன. சதுப்பின் மேல் விழுந்து கிடந்த மட்கிய மரங்களிலும் மரம் ஒன்றின் மேல் தொற்றி ஏறி கிளைகள் வழியாகவே மேலும் மரங்களுக்கு சென்று நீர்மேல் கவிழ்ந்திருந்த மரத்தின் மேல் ஏறி கிளையிலிருந்து நீருக்குள் குதித்தான். நீந்தி ஆழத்திற்கு சென்று அங்கே எழுந்து மேலே வந்திருந்த தாமரை ஒன்றை அடிவேருடன் பிழுதெடுத்தான். அதன் மலர் குவைக்கு நடுவே கடித்து துப்பி தண்டிலிருந்து காற்று வழியை உருவாக்கினான். அந்த மலரை மேலே நின்றிருந்த இலைகளுடனும் மலர்களுடனும் பின்னி மிதக்க விட்டபடி கொடியின் மறுமுனையை வாயில் கவ்விக்கொண்டு நீருக்குள் மூழ்கினான். நீருக்குள் செறிந்து நின்றிருந்த தாமரை கொடிகளில் தன் உடலை பிணைத்து கொண்ட போது ஆழம் மேலே உந்தியதை எதிர்கொண்டு உடல் அலைவை நிலை கொள்ளச் செய்ய முடிந்தது. மேலே மலர்கள் நடுவே அந்த தாமரை மலர் எழுந்து நின்றிருந்தது. அதன் மையத்துளை வழியாக வந்த காற்றை வாயால் உறிஞ்சி வாய் வழியாகவே வெளிவிட்டு கொண்டு நீருக்குள் மூழ்கி கிடந்தான்.
ஆழமலை அடங்க அவன் மேல் நீர்ப்பாசிகள் வந்து மூடி படிந்தன. நீர்க்குமிழிகள் சில எழுந்து உடலை மீன் குஞ்சுகள் போல வருடி மேலே சென்றன. மீன்கள் அச்சம் நீங்கி விழித்த கண்களுடன் அவனை நோக்கி வந்து சிறகுலைய அசைவற்று நின்ற பின் வால் சுழற்றி திரும்பி சென்றன. தலைக்கு மேல் ஒளியாக அலை சுழன்று அசைந்து கொண்டிருந்தது. ஓரிரு குமிழிகள் மட்டும் மேலெழுந்து சென்று வெடித்தன. நெஞ்சத் துடிப்பு விலக அவன் உடலுக்குள் குருதி குளிர்ந்து சீரமையலாயிற்று. எண்ணங்கள் கூர்கொண்ட போது அவன் வெளியே நிலமதிர புறவிகள் வந்து நிற்பதை கேட்டான். சேற்றை மிதித்தபடி அவை சுழன்றன. மேலே கிளைகளிலிருந்து குரங்குகள் குதித்தன. சில கணங்களுக்குள் காதுகளே புலன்கள் அனைத்தையும் நிறைக்க அவன் அனைத்தையும் காணலானான். இரு வெண்புறவிகளில் வந்த அர்ஜுனனும் பீமனும் விழிகளை ஓட்டியபடி புறவியை சுழற்றினர். அர்ஜுனன் இறங்கி தரையில் பதிந்திருந்த அவன் காலடிகளை கூர்ந்து நோக்கினான். விழிகளை தூக்கி அவன் ஆற்றை பார்த்தபோது ஜெயத்ரதன் நெஞ்சு அதிர்ந்தான். ஒரு குமிழி மூச்சு வெளியேறி மேலெழுந்தது. ஆனால் பீமன் தொலைவில் எதையோ சுட்டி காட்டினான். குரங்குகள் தரையை முகர்ந்து நோக்கி மூக்கு சுளித்து ஏதோ பேசிக்கொண்டன. குழப்பத்துடன் எழுந்து வயிற்றை சொரிந்து வாயை நீட்டின. பின் ஒரு பெரிய குரங்கு அவன் வந்த வழியிலேயே சரிந்த அடிமரங்கள் வழியாக வந்து அவன் ஏறிய மரத்தில் தொற்று ஏறிக்கொண்டது. கிளைகள் வழியாக வந்து அவன் நீரில் குதித்த கிளை வரைக்கும் வந்தது. தெய்வங்களே, மூதாதையரே என்று நெஞ்சுக்குள் கூவினான். பெருங்குரங்கு கிளை முனையில் நின்று எக்களிப்பு போல ஓசையிட்டு கூவியதும் மற்ற குரங்குகளும் அங்கே வந்தன. இவ்வழியேதான் சென்றிருக்கிறான் என்றபடி அர்ஜுனன் அங்கே வந்தான். ஆனால் சேற்றில் கால் தடங்கள் இல்லை. படகு ஒன்று நீரில் வந்திருக்கக்கூடும். அதை கரையணைய செய்யாமல் அங்கேயே நிறுத்திவிட்டு கிளைகள் வழியாக சென்று அதில் ஏறி இருக்கிறான் என்றான் பீமன். இதற்குள் அவன் மறுகரை சென்றிருக்க முடியாது என்றான் அர்ஜுனன். ஆம், நீரொழுக்கு கடினமானது என்றான் பீமன். அவன் தப்பிச் சென்றிருக்கிறான் என்றால் ஒரே வழிதான். ஒழுக்கினூடாக சென்றிருக்கக்கூடும். மெல்லிய தக்கை படகு, அதை இங்கே ஒளித்து வைத்திருக்கிறான். அல்லது குகன் ஒருவன் கொண்டு வந்திருக்கிறான் என்றான் அர்ஜுனன். நெடுந்தொலைவு சென்றிருக்க வாய்ப்பில்லை. ஒழுக்கிலேயே விரைந்து சென்று கொண்டிருக்கிறான். நாம் காணலாகாதென்று கரைமரங்கள் சரிந்த தழைச்சரிவுக்குள்ளாகவே செல்கிறான். ஆம், கிளம்புவோம் என்றபடி பீமன் புறவியை தட்டினான். அர்ஜுனன் எஞ்சிய ஐயத்துடன் திரும்பி நோக்கியபடி அவனை தொடர்ந்து சென்றான். ஜெயத்ரதன் மெல்ல இயல்படைந்து நீருக்குள் கால்களை நீட்டினான். தாமரை தண்டுகளுக்குள் இருந்து இரு மீன்கள் வெளிவந்து அவனை நோக்கின. ஒன்று வாலை அறைந்து திரும்பி மேலெழுந்து அவன் கண்களை நோக்கி வந்தது. அவன் இமைகளை மூடிக்கொண்டான். அது அணுகி அவன் கன்னத்தையும் கழுத்தையும் வழுக்கியபடி சென்றது. அவன் விழி திறந்து நோக்க பிரிதொன்று அவன் கண்களை நோக்கி வந்தது. அவன் கையால் அதை தட்ட உடல் அசைந்தது. நீருக்கு மேல் குமிழிகள் எழுந்தன. இரு மீன்கள் துள்ளி விழுந்து அலை கிளப்ப குரங்குகள் அனைத்தும் சேர்ந்து ஓசையிடத் தொடங்கின. கிளைகளில் எம்பி குதித்து இலைத்தழப்பை உலுக்கியபடி அவை குதித்து கூச்சலிட்டன. பீமன் திரும்பி அவற்றை நோக்கினான். குரங்குகளை கை சுட்டி ஏதோ சொன்னான். பின்னர் இருவரும் அவன் இருந்த சுனைச்சுழி நோக்கி புறவிகளில் வந்தனர். பீமன் நீர்ச்சுழிகளை நோக்கினான். மீன்கள் துள்ளி துள்ளி விழுந்தன. மீன்கள் என்றான் அர்ஜுனன். இல்லை, அங்குதான் இருக்கிறான் என்கின்றன குரங்குகள். அவை அறியும் என்ற பின் பீமன் அருகே சென்று கூர்ந்து நோக்கினான். இளையோனே, தாமரை தண்டை மூச்சுக்குழாயாக வைத்து கொண்டு மூழ்கி கிடக்கிறான் என்று கூவியபடி நீரில் இறங்கப் போனான். நில்லுங்கள் என்றபடி அர்ஜுனன் வில்லை எடுத்து அம்பு தொடுத்தான். தாமரைகள் அறுபட்டு மிதந்தன. ஒரு தாமரையில் நடுவே புள்ளி இல்லை என்றபடி அதை வெட்டினான். துண்டாகி அலைகளில் கவிழ்ந்தது. சிறகுகள் சரிந்த பறவை குஞ்சு போல நீரில் பாதி மூழ்கி விலகியது. அவர்கள் இடையில் கை வைத்து நோக்கி நின்றனர். குரங்குகள் கூச்சலிடத் தொடங்கின. ஜெயத்ரதன் மேலெழுந்து வந்து கையால் முகத்தில் வழிந்த நீரை வழித்து கொண்டு, நான் போர் நிறுத்தி பணிகிறேன். சிந்துவின் அரசன் நான். இந்திரபிரஸ்தத்திடம் அடைக்கலம் புகுகிறேன் என்றான். வருக என்றான் அர்ஜுனன். ஒரு கணம் தயங்கிவிட்டு அர்ஜுனன் கண்களை நோக்கிய பின் கைவீசி ஜெயத்ரதன் நீந்தி அணுகினான். சேற்றுக்கரையை அவன் அணுகி ஆடையை அழுத்தியபடி எழுவதற்குள் இழிமகனே என்று கூவியபடி பீமன் அவன் மேல் பாய்ந்தான்.
அவனை தன் பெரிய கைகளால் பீமன் அறைந்த ஓசை கேட்டு இரு புறவிகளும் உடல் விதிர்த்தன. குரங்குகள் கிளைகளில் தாவி பின்னால் சென்று ஒன்றோடொன்று ஒட்டி கொண்டு நோக்கின. பீமன் அவனை தூக்கி தரையில் அறைந்தான். சேற்றிலிட்டு மிதித்தான். மூத்தவரே, மூத்தவரே என அர்ஜுனன் பதறினான். விலகு என பீமன் உருமினான். ஜெயத்ரதனின் வாயிலேயே மிதித்து அனைத்து பற்களையும் உதிரச் செய்தான். அவனை தூக்கி அறைந்து கைகளையும் கால்களையும் ஒடித்தான். எலும்புகள் தசைக்குள் ஒடியும் ஒலி கேட்டு அர்ஜுனன் பதறியபடி, மூத்தவரே, வேண்டாம் வேண்டாம் என்று கூவினான் சிவந்த விழிகளுடன். விலகு, அணுகினால் உன்னையும் கொல்வேன் என்றான் பீமன். ஜெயத்ரதன் அடிபடும் நாய் போல ஊளையிட்டான். சேருடன் சேர்ந்து உடல் குழைய அவன் குரல் கம்மலாகி ஊளையாக அலறிக்கொண்டே இருந்தான். அவன் வாய்க்குள் சேறு நுழைந்தது. குருதியுடன் அதை கக்கினான். பீமன் அவன் கால்களை விரித்து ஆண்குறியை மிதிக்கப் போனான். மூத்தவரே, வேண்டாம் வேண்டாம் என ஜெயத்ரதன் கைகளை நீட்டி கெஞ்சி அழுதான். வேண்டாம் மூத்தவரே என்று அர்ஜுனன் கூவினான். பீமன் காலை ஓங்க அவன் தன் இடைப்பகுதியை பொத்தி கொண்டு சுருண்டு கொண்டான். அவன் கால்களை பிடித்து இழுத்து சேற்றிலிட்டு ஆண்குறியை மிதிக்க தொடங்கினான். மிதித்து மிதித்து கூழாக்கி அவனை சேற்றில் பாதி புதைத்தான். பீமன் சற்றே மூச்சிடைவெளி விட அர்ஜுனன் பாய்ந்து சென்று அவனை பிடித்து கொண்டான். வேண்டாம் மூத்தவரே, நாம் கொல்லும் உரிமை கொண்டவர்கள் அல்ல. இவனை தண்டிக்க வேண்டியவர் மூத்தவர் என்றான் அர்ஜுனன். நெஞ்சு விரிந்தமைய என பீமன் மூச்சு இழைத்தபடி சொன்னான். தலையை உலுக்கி முடியை தள்ளி பின்னால் இட்ட பின் பற்களை கடித்து கொண்டு திரும்பி நோக்கினான். காரி அவன் முகத்தில் உமிழ்ந்த பின் திரும்பி நடந்தான். அர்ஜுனன் ஓடிச் சென்று ஜெயத்ரதனை மெல்ல தூக்கி நீரை அள்ளி முகத்தில் அறைந்தான். முனகளுடன் ஜெயத்ரதன் விழித்து கொண்டு அக்கணமே அச்சம் கொண்டு உடல் உலுக்க சிறுவர்களுக்குரிய குரலில், காப்பாற்றுக இளவரசே, காப்பாற்றுக என்றான். உருமலுடன் பாய்ந்து திரும்பி வந்த பீமன் அவனை பிடித்து இழுத்து நாணல் மேலிட்டு மீண்டும் மிதிக்க தொடங்கினான். அர்ஜுனன் எழுந்து பீமனை நரம்பு பொறுத்து ஒன்றில் அறைந்து அப்பால் தள்ளினான். விழுந்து பிளிரியபடி எழுந்த பீமன் விழிகளை நோக்கி, போதும் என்றான் அர்ஜுனன். பீமன், இந்த இழிமகன் இவன் என கை நீட்டி கூவ, அவனை என்ன செய்வதென்று மூத்தவர் முடிவெடுக்கட்டும் என்றான் அர்ஜுனன். பீமன் மீண்டும் காரி அவன் முகத்தில் துப்பினான். காப்பாற்றுக, என்னை காப்பாற்றுக என்றான் ஜெயத்ரதன். நான் ஒரு அரசன். என் தலைவராகிய மூத்த கௌரவரை மகிழ்விக்கவே இதை செய்தேன். பீமன் அர்ஜுனனின் அம்புத்தூளியிலிருந்து பிறையம்பை எடுத்துக்கொண்டு அருகே வந்தான். வேண்டாம் மூத்தவரே என்று அர்ஜுனன் கை விரித்து தடுத்தான். இளையோனே, விலகு என்றான் பீமன். காப்பாற்றுக என்று ஜெயத்ரதன் அர்ஜுனன் கால்களை பிடித்தான். கொல்ல மாட்டேன், விலகு என்றான் பீமன். அர்ஜுனன் தயங்க பீமன் ஜெயத்ரதனின் கையை பிடித்து இழுத்து தொடையை ஓங்கி உதைத்து குடப்புறத்தை உடைத்து அவன் அலறியபடி துடிக்க திறந்த வாய்க்குள் கைவிட்டு நாக்கை கைகளால் பற்றி பிடித்து இழுத்து இறுக்கி கொண்டான். அவன் உடல் அதிர்ந்து அதிர்ந்து விழுந்தது. தலையை ஆங்காங்கே முடி எஞ்சும்படி மழித்தான். ஒற்றை மீசையை மழித்தான். காதுகளின் மடல்களையும் சீவி எறிந்தான். பின் அவனை இழுத்து கொண்டு வந்து அவன் ஆடையை கழற்றி அதை கொண்டே தன் குதிரையின் சேனத்துடன் கட்டி கொண்டு ஏறினான். செல்வோம் இளையோனே என்றான். மூத்தவரே, இது பெரும் கொடுமை என்றான் அர்ஜுனன். என யானை போல பீமன் உருமினான். நானும் இதை செய்தேன். என்றும் அவ்வணலை என் உள்ளம் அணைத்து கொள்ளவில்லை. என்றேனும் நானும் போரில் பெருமை இழந்து குன்றை அமரும் போது மட்டுமே அது குளிரும். வேண்டாம், இவனை அரசன் என நடத்துவோம். ஊழ்புறம் மாறி அமைகையில் எவர் எங்கிருக்கிறோம் என எவர் சொல்ல முடியும்? பீமன், சி கோழை, நாளையை அஞ்சி இந்த நாயை விட்டுவிடச் சொல்கிறாயா என அவன் முகம் மீது மீண்டும் காரி உமிழ்ந்தான். அர்ஜுனன் தளர்ந்து, மானுட எல்லைகள் என சில உள்ளது மூத்தவரே என்றான். சிவந்த சிறிய விழிகளில் குருதி பரவி இருக்க திரும்பிய பீமன் சீரல் என ஒலித்த குரலில், மானுட எல்லைக்குள் மகளிர் வருவதில்லையா? அரசரங்கில் ஆடை களைந்து நிற்கச் செய்கையில் சிறுமை கொள்ளாத மானுடம் ஒன்று உண்டென்றால் அது இங்கு வந்து கூசி நிற்கட்டும். அனைத்தையும் விட்டு ஓடி வந்து சிறு குடிலில் புல்லரிசி சமைத்து வாழ்கிறாள் என் குலம் புகுந்த அரசி. இங்கும் வந்து அவள் குழல் பற்றி இழுத்துச் செல்கிறான் என்றால் இவனை என்றவன்
அக்கணமே திரும்பி ஜெயத்ரதனை தூக்கி நிலத்திட்டு மீண்டும் மிதிக்கத் தொடங்கினான். மூத்தவரே, மூத்தவரே என அர்ஜுனன் கூவினான். ஜெயத்ரதன் துணிப்பாவை போல கிடந்தான். போதும் போதும், உயிர் எஞ்ச வேண்டும் என்றான் அர்ஜுனன். ஆம், என் மூத்தவரின் பெருமைக்காக மட்டும் என்ற பின் பீமன் புறவியை தட்டினான். அது விரைந்தோட தரையில் விழுந்து புழுதியிலும் முள்ளிலும் கற்களிலும் இழுபட்டபடியே சென்றான் ஜெயத்ரதன். காடு முழுக்க அவனை இழுத்து சென்றான். சாலை புழுதியை அடைந்ததும் மேலும் விரைவு கொண்டான். அவன் மேல் கிளை வழி வந்த குரங்குகள் முற்றிலும் ஓசை அடங்கிவிட்டிருந்தன. முன்னரே சென்ற குரங்குகளின் பூசலும் குதிரை கணைப்புகளும் சேர்ந்து முனிவர்களின் இல்லங்களில் இருந்து அனைவரையும் வெளியே வந்து பார்க்க செய்தன. முதலில் அவர்கள் மண்ணில் புரண்டு சடலம் போல வந்த ஜெயத்ரதனை பார்க்கவில்லை. உரித்தெடுக்கப்பட்ட மாட்டு தோல் என ஒருவர் எண்ணே, தோலா என்றார். இன்னொருவர் ஏதோ உடல் என்றார். பின்னர் ஒரு கணத்தில் அனைவருக்கும் அது ஜெயத்ரதன் என தெரிந்தது. வியப்புலிகளும் துயரக் குரல்களும் கேட்டன. பெண்கள் குழந்தைகளை கண்களை பொத்தி இழுத்து சென்றார்கள். முதிய பெண்கள் கை நீட்டி கதறி அழுதனர். சுப்பிரமுனிவர் கைகளை நீட்டியபடி வந்து சாலையில் நின்று, என்ன இது? இறந்த உடலை சிறுமை செய்ய மானுடனுக்கு உரிமை இல்லை என்று கூவினார். பிரபாகரர் பின்னால் வந்து, அது தென் முதல்வன் கைக்கு சென்று விட்ட உயிர், எரியரசனுக்கோ மன்னரசிக்கோ உரிய உடல் என்று கத்தினார். அவன் இன்னும் சாகவில்லை என்றான் பீமன். அவர்கள் திடுக்கிட்டு நோக்க அவன் கைகள் துடிப்பதைக் கண்டு, தெய்வங்களே என்று கூவினர். என் குலமகள் மேல் கை வைத்தவன் இவன். இவனை என்ன செய்ய வேண்டுமென என் மூத்தவர் சொல்லட்டும். இனி இவ்வெண்ணம் எவ்விழிமகனுக்கு வருகிறதோ அவன் குழந்தைகளின் சங்கு கடித்து குருதியை குடிப்பேன். இதோ சுழலும் காற்று தேவன் மேல் ஆணை. பாண்டவரே என்று சொல்லி சுப்ரர் ஓரடி முன்னால் எடுத்து வைக்க பீமன் சவுக்கை ஓங்கி, எதிர் நிற்கும் எவரும் இவ்விழிமகனுக்கு உடன் நிற்பவர்கள் என்றே கொள்வேன். முனிவரோ தேவரோ தெய்வங்களோ ஆயினும் அவர்களின் குருதியாட தயங்க மாட்டேன். விலகுக என்றான். அவர்கள் நெஞ்சை பற்றியபடி விலகி நின்றனர். குடிலை நெருங்கிய போது அர்ஜுனன் தளர்ந்திருந்தான். தாழ்ந்த குரலில், சொல்ல வேண்டியதை நீங்களே சொல்லிவிடுங்கள் மூத்தவரே. இவ்வுடலில் உயிர் உள்ளதா என்றே ஐயுறுகிறேன். ஆம், நான் ஏற்கிறேன், நான் கொள்கிறேன் இப்பழியை. இளையோனே, குருகுலத்து கீழ் மக்கள் 100 வரையும் கொன்று யுகப்பழி கொள்ளவிருக்கும் கைகள் இவை என்று பீமன் சொன்னான். குடில் முற்றத்திலிருந்து நகுலன் ஓடி வந்தான். என்னாயிற்று என்று கேட்டதுமே ஜெயத்ரதனை கண்டு கொண்டான். உயிர் இருக்கிறதா என்றான். சாகவில்லை என்றான் பீமன். மேலிருந்து சகதேவன் பாய்ந்திறங்கி வந்தபடி, என்ன செய்து விட்டீர்கள் மூத்தவரே? அவன் நம் உறவினன், துச்சளை உங்கள் தங்கை என்றான். தருமன் குடில் விளிம்பில் வந்து நிற்க அவர் அருகே திரௌபதி வந்து நோக்கினாள். அவள்தான் முதலில் ஜெயத்ரதனை அடையாளம் கண்டு கொண்டாள். அஞ்சியவள் போல நெஞ்சில் கை வைத்தாள். அவள் கண்கள் கலங்கி நீரொளி கொள்வதை காண முடிந்தது. என்ன நிகழ்கிறது என்று அறியாமலேயே தருமன் உடல் நடுங்கிக் கொண்டிருந்தார். குரங்குகள் ஒவ்வொன்றாக இறங்கி வந்து ஓசையில்லாமல் வேலி மேல் குந்தி அமர்ந்தன. திடீரென்று அப்பகுதி எங்கும் பூசண பாசி படிந்தது போல் ஆயிற்று அவற்றின் சாம்பல் நிறத்தால். பதறிய குரலில், இளையோனே என்ன என்றார் தருமன். இதோ கிடக்கிறான் நம் குலக்கொடி மேல் கை வைத்த கீழ்மகன் என்றான் பீமன். கட்டியிருந்த துணியை பற்றி தூக்கி ஜெயத்ரதனை நிற்கச் செய்தான். உங்கள் தீர்ப்புக்காக உயிருடன் கொண்டு வந்துள்ளேன். ஜெயத்ரதனால் நிற்க முடியவில்லை. கால்கள் தொடையிலும் மூட்டிலும் கணுக்காலிலும் எலும்புகள் உடைந்து துணி சுருளாக தொய்ந்தன. கால்களுக்கு நடுவே பெரிய பொதி போல குறிக்காய்கள் வீங்கி நிறைந்திருந்தன. கையெலும்புகள் உடைந்து மணிக்கட்டு முழுமையாக பின்பக்கம் திரும்பி இருந்தது. பற்கள் உதிர்ந்த வாய்க்குள் நாக்கு வீங்கி நிறைந்திருக்க, உடல் எங்கும் தோல் உரிந்து சதைப்பூச்சி உரிந்து தெரிக்க, பல இடங்களில் வெள்ளெலும்பு தெரிந்தது. குருதி ஊறி வழிய மண்ணும் சருகு துகள்களும் கரைந்து வழியலாயின. இளையோனே என வீறிட்டபடி தருமன் இறங்கி கீழே வந்தார். படியில் கால் தவறி விழப்போக அவரை சகதேவன் பற்றி கொண்டான். என்ன செய்துவிட்டாய் இளையோனே என்று கூவினார். அவர் விழிகளிலிருந்து நீர் வழிந்தது. குரல் அடைத்து கைகள் பதறின. என்ன செய்வதென்றறியாமல் அங்குமிங்கும் நோக்கி ததும்பி பதறி, இளையோனே அவனுக்கு நீர் அழியுங்கள், அவனை படுக்க வையுங்கள் என்று கூச்சலிட்டார். திரௌபதி படிகளில் இறங்கி ஓடி வந்து, என்ன செய்தீர்கள்
இளையவரே, அவன் ஓர் அன்னையின் மைந்தன் அல்லவா என்றாள். சகதேவன் சென்று ஜெயத்ரதனை பற்றி படுக்க வைத்தான். திரௌபதி அருகே அமர்ந்து அவன் தலையை மெல்ல தூக்கி குருதியில் ஒட்டி கிடந்த குழலை அள்ளி காதோரம் ஒதுக்கினாள். அவள் கண்ணீர் துளிகள் ஜெயத்ரதன் முகத்தில் விழுந்தன. விம்மலில் கழுத்து குழிந்தெழுந்து அதிர்ந்தது. நகுலன் ஓடிச் சென்று நீர்க்குடுவையை கொண்டு வந்தான். திரௌபதி அதை வாங்கி அவனுக்கு கொடுத்தாள். வாய் வீங்கி நிறைந்திருந்தமையால் ஜெயத்ரதனால் நீரை குடிக்க முடியவில்லை. திரௌபதி சிறு குழவையை என அவனை தன் மார்பில் மெல்ல அணைத்து கொண்டு சுட்டு விரல் விட்டு நாக்கை அகற்றி இடுக்கில் நீரை விட்டாள். நீர்பட்டதும் அவன் உள்வாய் தவித்து உடல் எழுந்து குடுவை நோக்கி வந்தது. அன்று பிறந்த மகவென அவன் இழுத்து இழுத்து குடித்தான். இருமி குருதி துண்டங்கள் அவள் முகத்திலும் கழுத்திலும் முலைகள் மேலும் தெறிக்க நெஞ்சு கூடு உதறிக்கொள்ள உயிர் பிரிவது போல நெளிந்தான். கைகள் எலும்புடைந்து நாகங்கள் போல தரையில் கிடந்து புரண்டன. கண்ணீருடன், என்ன செய்து விட்டாய் மந்தா? அவன் அரசன், நம் குலத்தில் பெண் எடுத்தவன் என்றார் தருமன். என் குலமகள் மேல் கை வைத்தவன், அதையன்று வேறெதையும் எண்ணப் போவதில்லை நான் என்றான் பீமன் உரக்க. அவனை விட்டுவிடுக இளையோனே, அவன் வீரர்களிடம் அவனை ஒப்படையுங்கள். அவர்கள் அவனை கொண்டு செல்லட்டும். அவன் இறக்கலாகாது என்றார் தருமன். அருகே வந்து குனிந்து கைகூப்பி, சைந்தவரே, பெரும் பிழை நிகழ்ந்துவிட்டது, பொறுத்தருள்க. உங்கள் மூதாதையரும் குல தெய்வங்களும் என் குடிமேல் வஞ்சம் கொள்ளாதிருக்கட்டும் என்றார். ஜெயத்ரதன் இமைகள் மட்டும் அசைந்து கொண்டிருந்தன. அவன் அச்சொற்களை கேட்கிறான் என்பது தெரிந்தது. திரௌபதி உதடுகளை அழுத்தி அழுகையை அடக்கி கொண்டிருந்தாள். ஆவண செய்க இளையோரே, ஆவண செய்க. நான் உடனே இவர் தந்தை பிருகத்காயருக்கும் சிந்துவின் குலமூத்தாருக்கும் பொறுத்தருள கோரி ஓலை அனுப்புகிறேன் என்றார் தருமன். அர்ஜுனன், ஆணை மூத்தவரே என்று பின் திரும்பி, அவரை முதலில் படுக்க வையுங்கள், புண்கள் மேல் பூச்சிகள் படியக்கூடாது என்றான். நகுலனும் சகதேவனும் சேர்ந்து ஜெயத்ரதனை தூக்கப் போக திரௌபதி ஓடிச் சென்று 2 வாழை இலைகளை வெட்டி வந்தாள். அவற்றை அங்கிருந்த மூங்கில் முடைந்த பீடத்தில் விரித்து அதன் மேல் குளியலுக்கான மூலிகை எண்ணெயை ஊற்றி அவனை படுக்க வைத்தனர். அர்ஜுனன் நகுலனிடம், இளையோனே, செல்க, சிந்துவின் படைகள் அங்கே ஒருங்கிணைந்து விட்டிருக்கும். அவர்களிடம் தேர் கொண்டு வந்து அரசனை கொண்டு செல்லும்படி சொல்க என்றான். சகதேவனிடம், விரைந்து சென்று முனிவர்களில் மருத்துவம் அறிந்தவர்கள் சிலரை அழைத்து வருக என்றான். அவர்கள் புறவிகளில் ஏறிக்கொண்டு வெளியே சென்றனர். தருமன் கால் தளர்ந்தவராக அங்கிருந்த கூடை ஒன்றின் மேல் அமர்ந்து தலையை கைகளால் பற்றி கொண்டார். இது பெரும் பழி, நம் குலத்திற்கும் பழி இது என்றார். அர்ஜுனன், நாம் இதை பின்னர் பேசுவோம் மூத்தவரே. திரௌபதியும் அர்ஜுனனும் எண்ணெயை பஞ்சில் முக்கி ஜெயத்ரதனின் உடலில் உரிந்திருந்த தோலையும் தசை கிழிசல்களையும் ஒற்றி தூய்மைப்படுத்தினார்கள். பீமன் இடையில் கை வைத்து அவளை நோக்கியபடி நின்றான். கைப்பட்ட போது ஜெயத்ரதன் உடலின் ஆழத்திலிருந்து மெல்லிய முனகல் எழுந்தது. அவள் உடல் எங்கும் அவன் குருதி படிந்திருந்தது. மலரால் ஒற்றுவதைப் போல மிக மெல்ல அவள் கைகள் அசைவதை அவன் புரியா செயல் என நோக்கி கொண்டு நின்றான். அர்ஜுனன் நிமிர்ந்து, தாங்கள் செல்லலாம் மூத்தவரே என்றான். பீமன் தரையில் துப்பிவிட்டு, இவனை கொல்லாது விட்டமைக்காக வருந்துகிறேன் மூத்தவரே என்று தருமனிடம் சொன்னான். அர்ஜுனன், மூத்தவரே செல்க என்று சற்று எரிச்சலுடன் சொன்னான். இளையோனே, நான் காட்டான், உங்கள் மெய்யறிதல்கள் எனக்கில்லை. ஆனால் ஒன்று சொல்கிறேன், இது ஊழின் கணம். ஆகவே இக்கருணை உங்கள் உள்ளத்தில் எழுகிறது. இதன் பொருட்டு நீ எஞ்சிய வாழ்நாளெல்லாம் துயர் கொள்வாய் என்ற பின் தன் இடைக்கச்சையை அவிழ்த்து உதறி தோளிலிட்டபடி நடந்து குடிலை அடைந்து கைரேணியில் தொற்றி மேலேறி சென்றான். மாமலர் 8வது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது. நன்றி.